சிம்ம ராசி அன்பர்களுக்கான சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டம சனியாக இப்போ இருந்துட்டு இருக்காரு. இந்த அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் பயணிக்கிறதுனால சில விஷயங்கள், சில புதிய மாற்றங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உருவாகும். இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 8ஆம் இடம் அப்படிங்கும்போதே அங்கே பயணம், எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் உருவாகும். இப்போ அஷ்டம சனினாலே பொதுவாக அலைச்சல்கள், வீண் விரயங்கள், இந்த மாதிரி வேலை இழப்பு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு புதிய வேலை கிடைக்கலாம், ஒரு புதிய மாற்றங்கள் உருவாகலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள், எதிர்பாராத தனவரவுகள், அதே போல் ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலையில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களில் உங்களுக்கு இடமாற்றமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பயணங்கள், நீங்கள் பயணங்கள் செய்யும்போது வெளியூர், வெளிநாடு அல்லது சிறு தூர பயணம், உங்களுடைய வேலைக்கு செல்வது, தினமும் கால்நடையாக செல்வது, இந்த மாதிரி நடைப்பயணம் செய்யும்போதும் அல்லது பயணங்கள் போகும்போதும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் உங்களோட 2 வீலரில் போகிறீங்க, இல்லை காரில் போகிறீங்க அப்படின்னா அதனுடைய இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கா, இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெனியூவல் பண்ணிக்கிறது. அதே போல் உங்களுடைய ஹெல்மெட் போடாமல் 2 வீலரில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகக்கூடாது. அப்போது லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், ஃபைன் கட்டக்கூடிய அரசு வழியில் ஃபைன் கட்டக்கூடிய வாய்ப்பும் இந்த டைமில் அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் பயணங்கள் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போதே நீங்கள் எல்லா விஷயங்களுமே நல்லா கவனித்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த டைமில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா லீகலாக ஆவணங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை இதில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 10 முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிகச்சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒரு விஷயங்களுக்கு வெளியில் போகிறீங்க, ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா பிளானிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல இந்த டைமில் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது, அது செயல்படுத்துறது, பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு இந்த டைம் சரியாக இருக்கும். அப்போ நம்ம திட்டமிடுதலும் நம்மளுடைய செயல்படுதலும் நம்மளுடைய முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கி நடக்கும். இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே பிளான் பண்ணிடணும், ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும். இந்த டைமில் இது செய்யணும், இந்த டைமில் அது பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் யோசித்து முடிவு பண்ணும்போது உங்களுடைய பிளானிங்கும் சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் உங்களுடைய காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே போல் 8ஆம் இடம் அப்படிங்கும்போது இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் ரெனியூவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ரெனியூவல் பண்ணி வச்சுக்கணும். மறைமுக வருமானம் கிடைக்கும், மறைமுக அலைச்சல்கள் இருக்கும், குடும்ப உறவுகளிடையே ஒரு விட்டு கொடுத்து போங்க.